வாய்ப்பு இருக்குதா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் தான் கண்டிப்பாக ஜெயிப்பார். 2026 அவருக்காக தான் வரும். 2026 சிஎம் வர வாய்ப்பு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு நிறைய இருக்கு. கண்டிப்பாக இருக்கு, வாய்ப்பு இருக்கு. கேளுங்க, இவங்க சொல்லுவாங்க, இவங்கள கேளுங்க. அப்படி கேட்டுறேன் சார். 2026ல எப்படி பார்க்குறீங்க டிவிக்கு அரசியலை? இந்த கரூர் இஷ்யூ அப்புறம் விஜய்க்கு கண்டிப்பா அதுக்கப்புறம் தான் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 41 வருடத்துக்கு விஜய் தத்தெடுத்துக்கிட்டாருல, இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? எல்லா சேனலோட எப்படி டீ ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது விஜய் மக்களை சந்திக்கவே இல்லை, கூப்பிட்டு தான் சந்திப்பாரா? இப்போ மீடியாஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் பெய்ட் மீடியாஸ் தான். ஸோ சில பேர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் சில பேர் எதிர்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த யூடியூப்ஸ் தான் சில பேர் உண்மையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் நீங்கள் மீடியாஸ் பார்க்கறத விட யூடியூப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் கட் வியூ கிடைக்கும். நாளைக்கு பார்க்குறாரு, இப்போது கவர்மெண்ட் 10 lakhs தரேன்னு சொல்லியிருக்கு, இவர் 20 lakhs தரேன்னு இருக்காரு. வர வைக்கிறது தானே, இறந்து போனவங்க எனிவே திரும்பி வரப்போகிறது இல்லை. அட்லீஸ்ட் அந்த 20 lakhs அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இருக்கு சார். அவருக்கு நிறைய ரசிகர் இருக்காங்க, அதனால் வெற்றி பெறுவாங்க. இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் விஜய்க்கு பெருசாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? அப்படி இல்லைங்க சார், அது தப்பு அவர் மேலே கிடையாதுல்ல, அது நார்மலாக நடந்தது தான். எவ்வளோ பேர் அவங்களா போயிட்டு தானே நெரிசலில் சிக்கிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் விஜய்க்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். ஏன்னா பழைய ஆளுங்களே இன்னமும் எடுத்துகிட்டு எனக்கு பிடிக்கல. புதுசாக யாருன்னா வந்தால் கொஞ்சம் ஆட்சி மாறல பெறுவாங்க அவங்க. அப்படி சொல்ல என்ன சார் காரணம்? இந்த மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆதரவு இருக்குது. இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் பெருசாக ஆதரவு இல்லைன்னு சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க மேலே தப்பு இல்லை. விஜய் மேலே அவர் மேலே தப்பு கிடையாது. அது அவர் தான் முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்கள் யாரையும் கூட்டின்னு வராதிங்க, பசங்களை யாரையும் கூட்டின்னு வராதிங்கன்னு சொல்லிட்டாரு. மக்களாக போய் இது பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? விஜய் இந்த கரூர் மக்களை இங்கே வர வச்சு சந்திக்காரு, அங்கே போக முடியலை. இன்னொன்று என்னென்னா அங்கே மண்டபம்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதையே விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன் இவர் இறந்த வீட்டில் போய் விஜய் பார்க்க மாட்டாரா? அவங்க தான் இவரை பார்க்கணுமான்னு கொடுக்குற காசு 20 லட்ச ரூபா கொடுக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் அவங்க இறந்துட்டாங்க, அதுக்கு பெனிஃபிட் தான் அவங்க குடும்பத்துக்காண்டி அவர் இது பண்ணுறாரு. ஆனால் அவர் எதிர்பார்க்கல, அது எதிர்பார்க்காம நடந்த விஷயம், அதனால் அவங்க கொடுக்குறாரு, அது வாங்கிக்கிற வேண்டிதான். அது நல்லதுதான், குடும்பத்துக்கு நல்லது தான் அது. ஆமாம், கண்டிப்பாக. அதான் அவர் விஜய் தான் வருவார். நான் எல்லாம் ஒன்று தான், நான் விஜய் தான் வருவார். வாய்ப்பு அதிகம் தான் ப்ரோ. எங்கே தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, எல்லா இடமும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அது உண்மை என்ன கண்டுபிடிச்சாதான். ஏன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போயிடுறாங்க பார்க்குறதுக்கு. அப்படி நம்ம குழந்தைன்னா அந்த இடத்துல யாரும் கூட்டிகிட்டு வர சொல்லலை. கண்டிப்பாக அவர் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லலை. ஏன்னா எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கன்னா கூட்டிகிட்டு போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு. அப்படி தெரிஞ்சு பிரச்சாரத்தில் அதுதான் நம்ம டிவிலையும் பார்க்க போகிறோம். பார்க்க போகிறதுக்கு எதுக்கு அங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு? அவர் நிறைய பண்ணியிருக்காரு. சினிமாவில் இருக்கும்போது நிறைய பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஆட்சியில் அவர் ஜெயிச்சாருன்னா இனிமேல் நிறைய பண்ணுவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் சும்மா பேச்சு. அதெல்லாம் அவங்களே பண்ணி அவங்களே இது பண்ணிட்டு தான். அது ரசிகர்களுக்கும் எங்களுக்கும் அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் அது பெருசாக நாங்கள் எடுத்துக்கல. அது பார்க்கலன்னு யார் சொன்னாங்க? அது போய் பார்க்குறாரு தான், பேசுகிறாரு தான். ஆமாம் ஆமாம். அவர் வந்தாருன்னா மற்ற இதெல்லாம் போயிடும். அதனால இந்த மேலே பழிக்கு மேலே பழி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவர் கன்ஃபார்மாக ஜெயிப்பார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் வின் பண்ணுவார். கன்ஃபார்மாக அவர் தான், வேறு யாரும் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தான் ரசிகர் ஓட்டு, இளைஞர் ஓட்டு எல்லாம் அவங்களுக்கு தான். நாங்களும் வேறு கட்சிக்கு போட்டவங்க தான். இப்போ அவர் வராருன்றதால ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை, வாங்குறவங்க வாங்குவாங்க, அவங்களுக்கு ஒரு மனசாட்சின்னு இருக்குது, போடுறவங்க போடுவாங்க. வந்தால் நல்லா இருக்கும், போட்டு பார்க்கலாம். அவர் ஆட்சி சரியில்லைன்னா மறுபடியும் மாறுவாங்க, ஆட்சி நல்லா இருந்தால் மறுபடியும் அவருக்கு எதாவது எல்லாம் ஓட்டு போடுவாங்க. நம்புகிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காருல, அதனால நம்புகிறோம். ஆமாம். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக யாராவது ஒரு ஆள் கூட சொல்றீங்களா இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். விஜய் பார்க்க தான் போகணும், ஒரு குடும்பம் கூட சொல்லல.
அதுதான் அவரோட அந்த அந்த ப்ராப்ளம்க்கு அப்புறம் அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இன்னும் அதிகமாக வந்திருக்கு அவங்க மேலே. அதனால தான் இந்த ரீசன். வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மேக்ஸிமம் அவருக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் அதுதான் சொல்லுவோம். இல்லை பரவாயில்ல. திண்டுக்கல் ஃபுல்லாக அதுதான் பேசுகிறாங்க. நாங்கள் திண்டுக்கல்காரங்க. திண்டுக்கல்னா எல்லாருமே விஜய் விஜய் விஜய்ன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தான் வரணும் அப்படின்றாங்க. எங்கள் ஊர்லேயே அதுதான் பேசுகிறாங்க. கரூர் பிரச்சனையில் விஜய் மேலே தான் தப்பு அப்படிங்கிற அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்கள் ஊரில் சொல்கிறது கிடையாது. குழந்தை குட்டிலேருந்து எல்லாம் அதுதான். அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு நாங்களே அதை சொல்லுவோம். நீங்கள் ஓட்டு போட்டாலும் விஜய்க்கே போடுங்க அப்படின்வோம். இந்த 41 குடும்பங்களையும் தத்தெடுத்துக்கிட்டாரு. நாளைக்கு அந்த குடும்பங்களை சந்திக்கிறாரு. அந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? இதையே விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன்னா கரூருக்குள்ளே போக முடியல. இன்னொன்று எந்த மண்டபமும் புக் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இப்போ விஜய் செஞ்சு செய்யலை. இதில் அது அவங்களா பார்க்க வந்து அந்த கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட விஷயம். அது அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. இதுக்குன்னு ஸ்டான்லி வந்து இப்போ இவ்வளோ கூட்டம் வருதுன்னு தெரியும். அதுக்குன்னு அது பாதுகாப்பு கொடுக்காம அது எல்லாம் பண்ணி அவர் மேலே போட்டது அது அவங்க மேலே தப்பு. என்னை பொறுத்தவரைக்கும் விஜய் மேலே தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் இப்போ வீட்டில் எத்தனை விஜய் போட்டுருக்கீங்க? எங்கள் வீட்டில் மொத்தமாக நானும் என் ஒய்ஃபு, எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி இன்னும் எப்படியும் ஒரு 10 பேர் இருப்பாங்க. கம்பல்சரி பார்த்தா விஜய் தான். ரிசல்ட் மட்டும் டிவி கேட்க யார் விஜய் பிடிக்குமா விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கான்னு கேட்டுக்கிறேன். என்னை பொறுத்த இந்த 41 குடும்பத்தில் ஒரு குடும்பம் கூட விஜயை தப்பாக சொல்லலை. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பார்க்க போனோம் மீட்டிங்கில் அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் வந்தது, அது எதனாலன்ட்டு அவங்களுக்கும் தெரியாது. மேபி இது வந்து பிளான் பண்ணாதான்ட்டு யாருக்குமே இன்னும் வந்து அது ஜட்மெண்ட் வந்தால் தான் தெரியும். சிபிஐ விசாரணை இருக்கும்போது அதை பற்றி எதுவும் இப்போதைக்கு பேச முடியாது. ஸோ ஜட்மெண்ட் வந்தவொன்னே தான் தெரியும் இதோட பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது. ஸோ அவங்க வந்து இப்போதைக்கு வந்து மனசு ஆறுதலுக்கு அட்லீஸ்ட் இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்கது தான். 2026 வருவாரான்னு கேட்குறீங்களா? வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா 2 பேருமே வந்துட்டு போயிட்டாங்க. டிஎம்கே ஏடிஎம்கேன்ட்டு மாறி வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் புதுசாக வரட்டுமே. ஸோ அவர் வந்து நல்லா பண்ணலன்னா அதுக்கு அடுத்தது வந்து வேறு யாராவது போட வேண்டியது தான். இப்போ அவர் வந்து நல்லா செய்யலைன்னா அடுத்த வாட்டி நம்ம வேறு ட்ரை பண்ணிக்க வேண்டியது தான். எதுக்கு நம்ம ஒரே ஆளுக்கு தான் ஆப்ஷன் கொடுக்கணுமா என்ன? புதுசாக ஒருத்தர் வரட்டும். தேங்க்யூ. ட்ராஷ் 41 குடும்பங்களையும் தத்தெடுத்துக்கிறாரு. இன்னொன்று நாளைக்கு அந்த குடும்பத்தை பார்க்க இங்கே சென்னை கூட்டு வராங்க. ஏன்னா கரூருக்குள்ளே போக முடியல, மண்டபம்லாம் கிடைக்கல. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது கூட விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன் இவர் விஜய் போய் பார்க்க மாட்டாரான்னு? அவர் போய் பார்ப்பாரு, பார்க்காமலாம் இருக்க மாட்டார். எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. அவங்கவுங்க இது செய்ய போகிறாங்க. அது போய் பார்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. 2026 சிஎம் வருவாங்களா? அது சொல்ல முடியாது ப்ரோ. வந்தால் நல்லா இருக்குங்களா? வந்தால் நல்லாயிருக்கும். புதுசாக மாற முடியும், கொஞ்சம் மாறலாம், நல்லாயிருக்கும். இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன ப்ரோ சொல்கிறது, கண்டிப்பாக ஜெயிப்பார் ப்ரோ. ஜெயிப்பாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் விஜய்க்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜெயிப்பாரு. பாதிக்கப்பட்ட மக்கள் நாளைக்கு சந்திக்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு சந்திக்கிறார் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் கெளிப்பார், கண்டிப்பாக கெளிப்பார். 100% சொல்கிறேன், கெளிப்பார். அது அவங்களோட செஞ்ச சதி நம்மளோட இது கிடையாது. நீதி வெல்லும். கண்டிப்பாக வெல்லும். நன்றி. 2026 கண்டிப்பாக இருக்குது. பசங்கன்னா யாருன்னு காமிப்போம். இந்த வட்டம் பொங்கல் பரிசு டிஎம்கே கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? டிஎம்கே எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா அந்த மக்களை மாற்றலாம் நினைக்கிறீங்க? 4 வருஷமாக கொடுக்கல. இப்போ எலெக்ஷன் வரும்போது கொடுக்குறாங்கன்னா எல்லா ஓட்டுக்காக தான் கொடுக்குறாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க. ரசிகரை தவிர்த்து நிறைய பேர் விஜய் வந்து நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நான் பார்ட் டைம் ஆட்டோ ஓட்டுறேன். அதில் கூட நான் கேட்கும் போதெல்லாம் அவங்களே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்றாங்க எல்லாருமே. ஆக்சுவலாக நாங்களும் டிஎம்கே, எங்கள் அப்பாலாம் டிஎம்கே தான். இந்த வாட்டி நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு இருக்கோம். புதுசாக ஒருத்தர் வராரு, மாற்றம் வரணும், நல்லது செய்யணும்னு வராரு, அவர் ஆதரிக்கணும்னு இருக்குது. அமௌண்ட் கொடுத்தா மக்கள் மாறுவாங்க? எவ்வளோ கொடுத்தாலும் மாற மாட்டாங்க, வாங்கிப்பாங்க. ஆனால் எல்லாருமே தெளிவாக இருக்காங்க மக்கள். விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு இருக்காங்க. அவர் தான் வரணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அவர் தான் வருவார்.